அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாப்ஸ் என்ன முடிய போகுது, எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே என்னென்ன ஜாப்ஸ் முடியுதோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல வேலை வாய்ப்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா என்னன்னு தெரியல. நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனால பெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆளுங்கிறத கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பிசிபிசி தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 8 மினிமம் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் 8வது படிச்சிருந்தா பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 8th 10th நீங்கள் இன்ஜினியர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 22/2/2025 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் உங்களுக்கு வேகன்சி மென்ஷன் பண்ண கிடையாது. அதேமாதிரி இதுக்கு 12th டிப்ளமோ படிச்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 22/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. பிபிசிஎல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் வேகன்சி மென்ஷன் பண்ணல. இதுக்கு டிப்ளமோ பிஎஸ்சி படிச்சிருந்தா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சிசிஐஎல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 642 வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனாக 10th ஐடிஐ கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைனா டிப்ளமாலாம் கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/2/2025 கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஜாப்புமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க, போய் பாருங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஓசிஎல்லில் 246 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 23/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. RITES பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 24/2/2025 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐலேருந்து 42 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 42 வேகன்சிக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லை எம்ஏ எம்எஸ்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு 24/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஆர்ஓ பார்த்திங்கன்னா 411 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஐடிஐ படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு 24/2/2025 லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகிறத சொல்லியிருக்காங்க. பெல் கம்பெனிலேருந்து 22 வேகன்சி உங்களுக்கு 24/2/2025 க்ளோஸ் ஆகுது. இது குவாலிஃபிகேஷன் இன்ஜினியர் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா வேகன்சி மென்ஷன் பண்ணல நண்பா. இதுக்கு பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24/2/2025 இது லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்திருக்கு பாருங்கள் நண்பா. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பிஐ ஐஓசிஎல் எல்லாம் நம்ம பார்த்தா அது பார்த்திங்கன்னா யூனியன் பேங்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பெட்ரோல் பேங்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்கு நண்பா. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா ஜாப்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் பார்த்திங்கன்னா ஆளுங்கிறது கொடுத்துங்க நண்பா. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆளுங்கிறது கொடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் கொடுக்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நண்பா. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இது கொடுத்துருந்தா பாருங்கள், கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்க நண்பா. இது வரைக்கும் நாங்கள் கொடுக்கலனாலும் இது இன்னும் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்க நண்பா. இது போன்ற பயனுள்ள தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. அவங்களாவது பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.